புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். கமிஷனர் என்ன நடக்குது சிட்டில? சார் விஷயம் என்னன்னு? விஷயத்தை நானே சொல்லுமாயா? லாண்ட் ஆர்டர், கிரைம், விஜிலன்ஸ், போதுமானத்துக்கு சிபிசிஐடி வேற. உங்க ஏசிடிசி எல்லாம் வயர்லெஸ் போட்டுட்டு ஊரை சுத்த தான் லாய்க்கு. ஏயா சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு ஜட்ஜி விட்டுக்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல? நீங்க எல்லாம் எங்கயா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? Are you not ashamed? I am extremely sorry சார். டீடைலா சொன்னீங்கன்னா இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஒரு வாரம் நான் ஊர்ல இல்ல. ஒரு ரவுடி பட்ட பகல்ல என் தம்பி வீட்டுல பூந்து. அந்த ரவுடி பேர் என்னன்னு சொல்லுங்க. half an hourல அவனை அரெஸ்ட் பண்ணி உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். தயா पानी दे दो. எந்த சேட்டா? गरम पानी. ஒன்னும் புரியல. வெல்லம் भाई என்ன பெருசு இந்தியில கலைக்குது? பார்லிமெண்ட்ல பிறந்த மாதிரி. என்ன சல்மான் கான் ஓல்ட் கெட்டப் நினைப்பா? ரவுஸ் விடுற? कुछ नहीं किया दया, हमने कुछ नहीं किया. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் மாவான. டோடா வரான் பாருமா. ஆமா இவன் வரான். ரெண்டு காமா நான் பாத்துக்கிறேன். उसे छोड़ दे, उसे छोड़ दे दया, छोड़ दे मुझे, छोड़ दे मुझे दया. उसे छोड़ दीजिए, वो जाती है. எத்தனை ரவுடி அந்த ஏரியாவுல முடிச்சிருக்கீங்க? இவர் இப்படிதான் சார் அடிக்கடி. ஓ அடிக்கடி இப்படிதானா? யா இவனையும் சேர்த்து உலகண்யா. तुलसी, उसे बचाओ, उसे बचाओ. வணக்கம் மதர். வணக்கம். உட்காருங்க. என்ன விஷயம் மதர்? இங்கே செல்வராஜன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அவர் சம்பந்தமா பேச வந்திருக்கேன். சொல்லுங்க மதர். அவர் ஒரு மனநோயாளி. டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது அவர் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ். மதர் வா உட்கார். அவரோட பொண்ணு துளசி எங்க ஆசிரமத்துல தான் வேலை செய்யறாங்க. சாரி மதர். ஒரு ரவுடி அரெஸ்ட் பண்ணும்போது இவர் வந்து தகராறு பண்ணாரு. இவருக்கும் அவனுக்கு தொடர்பு இருக்கும்னு நினைச்சு இவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஹெட் கான்ஸ்டபிள், செல் நம்பர் 2ல இருக்கிறவரை ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். उसे बचाओ, वो मर जाएगा. उसे बचाओ, वो मर जाएगा. पिताजी, उसका लेने मुझे बहुत मारा. வாங்க. மதர், இதுக்கு நீங்க ஒரு போன் பண்ணிருந்தாலே போதுமே. இவ்வளவு தூரம் வந்திருக்கணுமா? உதவி கேட்டு வரேன். நேரம் வரதா மரியாதை. ஐயோ, இது யார் இன்ஸ்பெக்டர்? இவன் ஒரு ரவுடி, பேரு தயா. இவன் அரெஸ்ட் பண்ணும்போதுதான் இந்த பொண்ணோட அப்பா வந்து தகராறு பண்ணார் மதர். ஐயோ கடவுளே, ரவுடிங்கிறதுக்காக தப்பா இருக்கே இன்ஸ்பெக்டர். மதர், இது பெரிய இடத்து கம்ப்ளைண்ட். ஜட்ஜி வீட்டுல போய் ரவுடிசம் பண்ணிருக்கான். நீங்க வாங்க. இது பாருங்க, யாருக்கு யாரையும் அடிக்கிற உரிமை கிடையாது. நான் வந்து எங்க வேணாலும் கையெழுத்து போடுறேன். முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணுங்க. அவருக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கணும். ப்ளீஸ் அவரை ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல மதர், அவனை ரிலீஸ் பண்ற பவர் என்கிட்ட இல்ல. அப்ப யார்கிட்ட இருக்கு? ஜட்ஜ் வெங்கட்ராமன். இந்த ராத்திரில நீங்களே நேரம் வந்திருக்கீங்கன்னா விஷயம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். சொல்லுங்க மதர். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சுதான் தயாங்கிற ஒருத்தரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவன் ஒரு மிருகம் மதர்.
மனிதனோட பரிணாம வளர்ச்சியில மிருகத்தோட பதிவு அவன்கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்குதோ என்னவோ. அவனை மன்னிச்சு விட்டுலாமே. அவன் என்ன பண்ணா தெரியுங்களா? என் தம்பி வீட்டுல புகுந்து ஒரு கண்ணு குட்டியை வெட்டி அவ்வளவு பெரிய மிருகத்தனமா நடந்துட்டு இருக்கான். தப்புதான், தப்புதான் ஐயா. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அழிச்சிருக்கு. அதுக்காக நீங்க ஏன் அவனை அழிக்கணும்னு பொழைச்சு போறான். விட்டுடுங்களேன். இப்ப நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க மதர்? தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி அவனை விட்டுடுங்க. அவன் சார்பில் உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மதர், இப்ப என்ன இது? நீங்க எங்க குடும்பமே உங்களுக்கு எவ்வளவு கடமை. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கும் அந்த தயாக்கு என்ன சம்பந்தம்? அவனும் மனுஷன், நானும் மனுஷன். இதுக்கு மேல என்ன சம்பந்தம் வேண்டி இருக்குது? ஹலோ சார். தயாங்கிறவன் பேர்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். நானே அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க. சார் ஆக்சுவலி அதுல என்ன ப்ராப்ளம்னா, ஐ எம் சாரி, திஸ் மை ஆர்டர். சார் எஸ் சார். நாயரே, நம்ம தயாவை தூக்கி உள்ள போட்டாங்களே, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நம்ம ஏரியாவுல உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. இந்த ரவுடியில எல்லாம் புடிச்சு உள்ள போடுவாங்களே குண்டாசு, அதுல தூக்கி போட்டுட்டாங்க. இது எப்படியும் திரும்பி வர்றதுக்கு ஒரு கொல்லம் ஆகும். இந்த ஏரியாவுல தினமும் தீபாவளி தான். சக்கரை தூக்கலா போட்டிருக்கேன், குடிச்சுக்கோ. அவன் ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே தியாகினியும் கூட வந்து பென்ஷன் வாங்குவான். எந்த தயாது கல்லெடு தெரியும். ஒரு சக்கரை தூக்கலாம் போட்டு எல்லாருக்கும் இலவசமா டீ குடுத்தியாம. ஐயோ அதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு டீ போடு. போடுறா. இதான் அவனை நீ போடுற கடைசி டீ. இந்த தயாவை யாராலையும் அழிக்க முடியாது. நான் அழிஞ்சாதான் உங்களுக்கு தீபாவளினா, இந்த ஜென்மத்துல இதான் கடைசி தீபாவளி. இதுக்கப்புறம் தீபம் தான். திருவண்ணாமலை தீபம் அங்க எரியாது, இங்க எரியும். நீங்களும் மதுரம் இல்லைன்னா சத்தியமா தயா வெளியே வந்திருக்க முடியாது டீச்சர். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. டீச்சர், கோசு சைவம் தானே, அப்படியே முட்டை கோசுங்கிறானுங்க. பதில் தெரியாம முழிக்கிறாங்கண்ணா. தயா, எப்ப வந்தீங்க தயா? தயா, நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? உனக்குதான் யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. அட்லீஸ்ட் உன்கிட்ட யார் விசுவாசமா இருக்காங்கறாவது நீ தெரிஞ்சுக்க. நாளைக்கு நம்ம செத்தா ஒரு 10 பேராவது பின்னாடி வரணும். இல்ல வேண்டாம், ஒரு 4 பேராவது சமக்கிறதுக்கு வரணும். அந்த 4 பேர் கூட வரலன்னா அந்த பொணம் நாரிட்டு தான் கிடக்கும். அதை விட கேவலம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே இருக்காது. தெரிஞ்சுக்க. இது பாரு, ரவுடியா வாழறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கஷ்டமே கிடையாது. நீ எடுத்த சைக்கிள் செயின நாளைக்கு நான் எடுத்தா நானும் ரவுடி தான். ஆனா அது பெருசு இல்ல. ஒரு மனுஷனா, ஒரு நல்லவனா வாழணும்னா அது 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 ரொம்ப கஷ்டம். அது வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். அப்பதான் அந்த வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு புரியும். பொதுவா தப்பு பண்ணவெல்லாம் திருந்தினான்னா அது அவனுக்கு மட்டும்தான் நல்லது. ஆனா நீ திருந்தி வாழ்ந்தன்னா இங்க இருக்க அத்தனை பேருக்குமே நல்லது. நீ இதெல்லாம் பண்றது கேவலம் பணத்துக்காக தானே? சரி சொல்லு, நீ ஒரு மனுஷனா நல்லவரா வாழணும்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? சொல்லுதையா, எவ்வளவு பணம் வேணும்? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீ ஒரு மனுஷனா தெரிஞ்சு வாழணும்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? சொல்லுதையா. தம்பி, சுதந்திர போராட்ட தியாகிங்கிற முறையில சொல்றேன். 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நீ எடுக்க போற முடிவுல தான் எங்க சுதந்திரமே இருக்கு. தம்பி, நீங்க 4 பேருக்கு கடவுளா வாழ்றீங்களோ இல்லையோ, ஆனா 4 பேருக்கு மத்தியில நீங்க கௌரவமா வாழணும். அதுதான் எங்களோட ஆசை. தயா, வேணாம் தயா இந்த வாழ்க்கை. நாம திருந்தி வாழலாம் தயா. ஆமா தயா, துளசி டீச்சர் தான் ராத்திரி யார் கை கால பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் காப்பாத்தி கூட்டு வந்தாங்க.
இனிமே நான் என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்லணும் துளசி.